கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு மாங்காய் வச்சுட்டு, இப்போ மாங்காய் நல்ல சீசனில் கிடைக்கிது. மாங்காய் வச்சுட்டு ஒரு துவையல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. நம்ம ரெகுலராக மாங்காய் சாதம் இல்லை சாம்பாரில் போடுவோம், இல்லை ஊறுகாய் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு துவையல் மாதிரி சேர்த்துட்டு ஒன்று நம்ம சாதத்தில் பெரட்டியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல நாக்குக்கு சுருக்குன்னு காரமாக புளிப்பாக அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் வந்துட்டு ஒரு மாங்காய் ஃபுல்லாக தோலோட இந்த சைஸில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், மாங்காய் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்மாக நல்லா கட்டியாக இருக்கணும். அந்த நறுக்குன்னு இருக்கணும், நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சுனாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு கப் மாங்காய் எடுத்திருக்கேன். காரம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது போக வறுத்து இது பண்ணுறதுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஏன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெந்தயம், ஒரு 8லேருந்து 10 இது சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு ஈக்கு கருவேப்பிலை, அது போக உப்பு, கல்லுப்பு, அப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் வறுத்துக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய், ஒரு 2 சொட்டு எண்ணெய், இதெல்லாம் வறுக்கிறதுக்கு. கடைசியாக தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயும், எப்போதும் போல் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காரம் இது கொஞ்சம் நல்லா காரமாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் பேனில். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போட்டு வறுத்துடலாம். எல்லாமே சேர்த்து போட்டுடலாம், மிளகாய் தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். நம்ம இல்லை கடலைப்பருப்பு போட்டுறேன், உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், இதை முதல்ல போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாம். இல்லை 4 மிளகு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இந்த உளுந்து பருப்பெல்லாம் ஒரு 3/4 பதம் வந்துட்டு நம்மளுக்கு செவந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். மாங்காய் இல்லை பருப்பு நல்லா செவந்துச்சு. இதில் வந்துட்டு மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை. நல்லா அடிகனமான பாத்திரம் தான், நான் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த சூட்லேயே வறுப்பட்டுரும் மிளகாய். இதில் வந்து இந்த 1 ஈக்கு கருவேப்பிலை கழுவி வச்சுருந்ததை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வறுத்தது எல்லாமே ஆறிடுச்சு. எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன், உப்பும் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து குறப்பாக அரைச்சிட்டு பார்ப்போம். இந்தளவுக்கு குறப்பாக அரைச்சாச்சு நம்மளுக்கு. இதில் வந்து மாங்காவையும் போட்டுட்டு, மாங்காவும் ரொம்ப சட்னி மாதிரி நம்ம அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் திப்பியாக வாயில் கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மாங்காய் வச்சுட்டு நம்ம ஒரு இந்த இதில் இருக்குல்ல விப்பர் இல்லையா, அதில் வச்சு 4-5 தடவை திருப்பினேன். ஸோ 1-2 இந்த பாருங்கள் பீஸாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இப்போவுமே எச்சி வருது. இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து போட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எங்கேயுமே நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றினா உங்களுக்கு சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ இதில் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் நீர் இருக்கும், அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இது வெங்காயமும் திப்பியாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நைஸாக எதுவுமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்மூத்தாக இருக்கணும்ல. எல்லாமே 1-2 இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் திரும்ப ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுமே உங்களுக்கு வெங்காயம் போட்டு லேசாக ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம்லாம் 1-2 தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், வாயில் கடிப்படுற மாதிரி. இப்போ வந்து நல்லெண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த அரைச்ச துவையல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் துளி கூட தண்ணி சேர்க்கல, ஆனாலும் நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும், சட்னி மாதிரி இருந்துடக்கூடாது. எண்ணெயும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். விட்டு கிளறிட்டு தாளித்து எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்ம இது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வெளியில் வைக்க முடியாது, ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். மாங்காய் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால வெளியில் வைக்க முடியாது அவ்வளோவா. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் துவையல் ரெடி. நம்மளோட பச்சை மாங்காய் துவையல் இல்லை சட்னி ரெடி. இது ஒரு பக்கம் பச்சை மாங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி கூட சாதத்து கூடலாம் நல்லாயிருக்கும். மீன்வெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.